மாட்டிக்கொண்ட உதயநிதி நீதிமன்றம் செய்த தரமான சம்பவம். எடு 25 கோடிய பகீர் பின்னணி. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் உருவாகிய ஏஞ்சல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடியாததால் தயாரிப்பாளர் ராமசரவணன் 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் உதயநிதி பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு தமிழ் திரைத்துறையில் உதயநிதியில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் கொண்டுள்ள ஆதிக்கம் குறித்து மீண்டும் கவனம் செலுத்தும் வகையில் உள்ளது. தற்போது தமிழ் திரைப்பட உலகில் பெரும்பாலான முக்கியமான திரைப்படங்களை கைப்பற்றி வெளியீட்டு உரிமையை ஒப்பந்தம் செய்து கொள்ளும் அதிகாரத்தால் ரெட் ஜெயின் மூவிஸ் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சென்னை அமைந்தகரையைச் சேர்ந்த OST பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் ராமசரவணன் இயக்குனர் KS அதியமான் இயக்கத்தில் ஏஞ்சல் திரைப்படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். 2018ஆம் ஆண்டு தொடங்கிய படப்பிடிப்பில் 80% படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள 20% படப்பிடிப்பு இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. இந்த நிலையில் உதயநிதி தனது கடைசி திரைப்படம் மாமல்லன் என்று அறிவித்து ஏஞ்சல் படப்பிடிப்பை முடிக்காமல் விட்டுவிட்டார். இதனால் தயாரிப்பாளர் ராமசரவணன் படத்தின் மீதுள்ள படப்பிடிப்பு தொடர வேண்டும் அல்லது 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் வழக்கு தொடர்ந்தார். இதற்கு முன்பு சென்னை நகர சிவில் நீதிமன்றம் இந்த வழக்கை காலதாமதமாக தொடரப்பட்ட வழக்காக கருதி தள்ளுபடி செய்தது. இதற்கு எதிராக ராமசரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதன் மீது நீதிபதிகள் அனிதா சுமன் மற்றும் C. குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணை நடத்தப்பட்டது. நீதிமன்றம் இந்த வழக்கில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் மார்ச் 18ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. தமிழ் திரைத்துறையில் உதயநிதி ஸ்டாலினில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தனியார் தயாரிப்பு நிறுவனங்களை பின்தள்ளும் அளவுக்கு அதிக செல்வாக்கு செலுத்துவதாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் தமிழ் திரைப்பட உலகில் பெரும்பாலான பெரிய படைப்புகளை வெளியிடும் உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய திரையுலகில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு மாநிலத்தில் முழுமையாக திரைப்பட வியாபாரத்தை கட்டுப்படுத்துவது அபாயகரமான நிலை என்று சினிமா விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் மட்டுமல்ல, திரையரங்க வெளியீட்டிலும் பெரும் தாக்கத்தை செலுத்தி வருகிறது. இது சிறிய மற்றும் நடுத்தர தயாரிப்பாளர்களுக்கு பெரிய தடை என கருதப்படுகிறது. பெரிய படங்கள் அதிகம் ஸ்கிரீன்களில் பிடித்து விடுவதால் சிறிய படங்களுக்கு வெளியீட்டு வாய்ப்புகள் குறைகின்றன. ரெட் ஜெயின் மூவிஸில் அரசியல் தொடர்பு காரணமாக பல இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அவர்கள் மூலம் படம் வெளியிட வேண்டும் என்ற கட்டாய நிலை உருவாகியுள்ளது. இதனால் சுயாதீன தயாரிப்பாளர்கள் தங்களது படங்களை தியேட்டரில் வெளியிட முடியாமல் OTT அல்லது டிஜிட்டல் வெளியீடுகளுக்கே செல்கின்றனர். ஏஞ்சல் திரைப்படம் வெளியாவதில் ஏற்பட்ட பிரச்சனை உதயநிதி மாமல்லன் படத்திற்காக மற்ற படங்களை புறக்கணித்தாரா என்ற கேள்வியை எழுப்புகிறது. மேலும் ரெட் ஜெயின் மூவிஸில் ஆதிக்கத்தால் பிற தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களா என்பதும் முக்கியமான விவாதமாக மாறியிருக்கிறது. உதயநிதி மீது தொடரப்பட்ட வழக்கு தமிழ் திரையுலகில் பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. இதன் மூலம் ரெட் ஜெயின் மூவிஸில் ஆதிக்கம் மீதான விமர்சனங்களும் தற்போது அதிகரித்துள்ளன. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.